ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு ஒரு சாம்பார் வைக்கலாம். மாங்காய் சாம்பார் இப்போலாம் எப்போது வேணாலும் மாங்காய் கிடைக்குது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம் தாளிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நான் ஒழிச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சின்ன சின்னதாக இருக்கனால அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், முருங்கைக்காய், 2 மாங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 2 முருங்கைக்காய், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் பருப்பு மஞ்சத்தூள், ஒரு தக்காளி, 100 கிராம் பருப்பு நல்லா கழுவிட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதை நம்ம கடைஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கத்திரிக்காய் இதிலே வேக விட்டுக்கோங்க. இதுக்கு யாரும் புளி சேர்க்க மாட்டாங்க மாங்காய் சாம்பாருக்கு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மாங்காய் புளிப்பாக இருக்கனால நான் அப்படியே விட்டேன். தாளிச்சாச்சு. அப்போ கொத்தமல்லி கொதிச்சிருச்சுன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.